என்னோட நெறைய வீடியோஸ்ல இந்த சைல்ட்ஹுட் ரெஃபரன்ஸ் வந்து இருக்கு. அதே மாரி தான் இந்த வீடியோலயும். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நெறைய விஷயங்கள் ஆசைப்பட்டுருப்போம். நெறைய டாய்ஸ் ஆவலாம், கேமிங் கன்சோல் ஆவலாம். சின்ன சின்ன விஷயங்கள், சில சாக்லேட்ஸ் அந்த மாரி விஷயங்கள் கூட ஆவலாம். நம்ம ஆசைப்பட்டுருப்போம். ஆனா நம்மளால அப்போ அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிருக்காது. நம்மளோட பேரண்ட்ஸ் அப்போ அந்த மாரி விஷயங்கள நமக்கு வாங்கி தந்திருக்க மாட்டாங்க. இந்த மாரி விஷயங்களுக்கு டீப் இன்சைட் அவர் ஹார்ட்ல வந்து அதுக்குன்னு ஒரு தனியான வேல்யூ வந்து எப்பவுமே இருக்கும். ஸோ இந்த மாரி பொருட்கள் வந்து ஜஸ்ட் பொருட்கள் மட்டும் கிடையாது. அதுல ஒரு எமோஷன் இருக்கும். நம்மளோட நொஸ்டால்ஜிக் கனெக்ஷன் இருக்கும். அது வந்து ஒரு பொருள தாண்டி அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள தான் நம்ம கலெக்டபிள்ஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். சேட்லி இந்தியால வந்து அப்படி ஒரு கலெக்டபிள் கம்யூனிட்டி இருக்கா? கல்ச்சர் இருக்கான்னு கேட்டா, அது வந்து ரொம்பவே கம்மி தான். நம்ம ரேரா தான் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோல ஏன் அந்த கம்யூனிட்டி இல்ல? எதனால அந்த கம்யூனிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்? எப்படி அந்த கம்யூனிட்டிய கிரியேட் பண்ண முடியும்ன்றதெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயில்ல பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எவ்ரிதிங் ஐ டூ இஸ் ஃபார் மை சைல்ட்ஹுட் செல்ஃப். இது வெர்ஜில் ஆப்லோவோட ஒரு கோட். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கோட்ஸ். நான் என் லைஃப்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், நான் பண்ணிய விஷயங்கள்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த கோட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட்டே என்ன சொல்லலாம்னா, கலெக்டபிள் மார்க்கெட்டுன்னு உள்ளது ரொம்ப பெருசு. அது மல்டி பில்லியன் டாலர் மார்க்கெட். அதில் எல்லாமே வரும். நம்ம காயின்ஸ், ஸ்டாம்ப்ஸ் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வரும். ஆன்டிக் பொருட்கள் இதெல்லாம் அந்த கலெக்டபிள்ஸில் தான் வரும். அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. நிறைய பேர் ஸ்டாம்ப் கலெக்டர்ஸ், காயின் கலெக்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. நான் அதை பற்றி பேச போகிறது இல்லை. நான் பேச போகிறதே நம்ம ஆக்ஷன் ஃபிகர்ஸ், பிளேயிங் கார்ட்ஸ், கேமிங் கன்சோல்ஸ், வீடியோ கேம்ஸ் இந்த மாதிரி உள்ள விஷயங்களை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது அந்த எமோஷ்னல் கனெக்ஷன். பீப்புள் வந்து எதுக்கு கலெக்டபிள்ஸ் விரும்புவாங்கன்னா, எல்லாருக்குமே சைல்ட்ஹுட்டில் நிறைய ஆசைகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னதான் இப்போ PS5 வந்திருந்தாலும் PS2க்கு இருக்க வேல்யூ வந்து தனி. நம்ம சின்ன வயசில் நிறைய இடத்துல அப்போ இந்த கேமிங் சென்டர் மாதிரியெல்லாம் இருந்திருக்கு எங்கேயாவதெல்லாம். நம்ம அங்கே போய் அந்த கேம் விளையாடும்போது நமக்கு ஒரு நொஸ்டாலஜிக் ஃபீலிங் இருக்குது. நம்மளால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சென்டர்ஸில் போய் நம்ம கேம் விளையாடும். ஸோ என்னதான் PS5 இப்போ இருந்தாலும் PS2வை நம்ம இப்போ பார்த்தா நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். ஸோ நான் ஏன் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த கோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, எப்போவுமே நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை பார்த்து ஆசைப்படுறத விடைக்கு நம்ம சைல்ட்ஹுட்டில் ஆசைப்பட்டு நமக்கு கிடைக்காம போன விஷயங்கள் மேலே தான் நமக்கு அந்த தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த விஷயங்களை தான் நம்ம கண்டிப்பாக வேணும்னு நினைப்போம் நம்ம லைஃப். இந்தியா எப்படி இந்த கலெக்டபிள் மார்க்கெட்லேருந்து மிஸ் ஆகி போச்சுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் கலெக்டபிள்ஸ் இருந்தான்னு கேட்டால் ஒரு காலத்தில் வந்து இருந்து 2000ஸ்ல பார்த்தோம்னா எனக்கு அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் தான் ஞாபகம் இருக்குது. மேபி அதுக்கு முன்னாலே இருந்திருக்கு. நம்ம வந்து நிறைய ஃப்ரீபீஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ எந்த ஒரு ஸ்நாக் ஆகட்டும், எந்த வெஸ்டர்ன் பிராண்ட்ஸ் வந்து இந்தியாவில் என்னடாவே எல்லா பிராண்ட்ஸும் ஃப்ரீபீஸ் நிறைய பேர் அதுக்கு கூட ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் கார்ட்ஸ் இருக்கும். WWE கார்ட்ஸ் இருக்கும், போக்கிமான் கார்ட்ஸ் இருக்கும், ஆல்பைன்லேபே லாலிபாப் கூட ஒரு போக்கிமான் கார்டு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃப்ரீபீஸ் நம்ம பார்த்துருப்போம். அதை நிறைய பேர் அப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கலெக்ட் பண்ணி ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு வருவாங்க. அதை சுற்றி கான்வர்சேஷன் நடக்கும். அதை நாங்கள் மாறி மாறி ட்ரேட் பண்ணுவோம். சில கார்ட்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 5 கார்டு கொடுத்து அதில் ஒரு கார்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்போ நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த ஃப்ரீபீஸ் தான் அப்போ கலெக்டபிளாக இருந்தே தவிர இதுக்குன்னு தனியாக எந்த பிராண்ட்ஸுமே பெருசாக உள்ளால வரல. ஹாட் வீல்ஸ் இருந்தது. எனக்கு சைல்ட்ஹுட் டேஸ்லேயே ஹாட் வீல்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஹாட் வீல்ஸோட ஆட் எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த டைம் எங்கேயுமே ஹாட் வீல்ஸ் அவைலபிளாக நான் அவ்வளோ பார்த்தது கிடையாது. ஷாப்ஸில் எதுவும் அவ்வளோ ஈஸியாக ஆக்சசபிளாக கிடையாது ஹாட் வீல்ஸ். அதே மாதிரி அது நம்ம பட்ஜெட்ல அந்த டைம் கிடையாது. நமக்கு கிடைக்க சின்ன பாக்கெட் மணிக்கு ஒரு ஹாட் வீல்ஸ் வாங்க முடியுமான்னு கேட்டால் அந்த டைம் அந்த அஃபோர்டபிலிட்டி பிரச்சனையுமே நம்ம மார்க்கெட்டில் இருந்து. இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு வேண்டியான ஒரு ஈகோ சிஸ்டம் அப்போ பில்ட் ஆகலை. இப்போ நம்ம வெஸ்டர்ன் மார்க்கெட்லாம் பார்த்தா இதுக்குன்னே வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ கலெக்டபிள்ஸை செல் பண்ணியதுக்குன்னு வெப்சைட்ஸ் இருக்குது. ஸ்னீக்கர்ஸை செல் பண்ண வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ ஸ்னீக்கர்ஸ் லான்ச் ஆகாமல் நம்ம வாங்கி வச்சுட்டு ஒரு பீரியட் தாண்டி அதுக்கு ப்ரைஸ் ஹைக் ஆகும்போது நமக்கு செல் பண்ணிய மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே அதோட ஈகோ சிஸ்டம் பெட்டராக இருந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கலெக்டபிள்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணாங்க. அதெல்லாம் இந்தியாவில் மேபி டயர் 1 சிட்டிஸில் ஆக்சசபிளாக இருந்திருக்கலாம். ஆனால்
நமக்கு டீப் இன்சைட் இந்தியன் மார்க்கெட்ல அது பெனட்ரேட் ஆகல. இன்னொன்னு இந்த மாரி கலெக்டபிள்ஸ் எல்லாம் நம்ம சொசைட்டில ஒரு மாரி சைல்டிஷ்ஷா தான் பார்ப்பாங்க. யாருமே அதுக்கு பின்னால இருக்க பேஷனையோ, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு உள்ள பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. ஒரு ஹாட் வீல்ஸ் ஒருத்தங்க வாங்குனா அதுக்கு மேல இருக்க பேஷன் வந்து அவங்களுக்கு புரியாது. இப்போ பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இவங்களுக்கு அந்த பேஷன் வந்து உண்மையிலே புரியாது. நம்மள வந்து கிண்டல் பண்ணி அந்த மாரி ஒரு சினாரியோ தான் இருக்குமே தவிர, இங்க அத என்கரேஜ் பண்ணியதுக்கான ஒரு கம்யூனிட்டியே கிடையாது நம்மள சரவுண்ட் பண்ணி. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ நம்ம எடுத்தா, அங்க உள்ள ஈக்கோ சிஸ்டத்த சப்போர்ட் பண்ணியதுக்கான பிராண்ட்ஸ் அங்க இருந்தது. இப்போ போக்கிமான் கார்ட்ஸ் பண்ணியதுக்கான பிராண்ட்ஸ் இருந்தது. ஆதென்டிகேட்டா பண்ணக்கூடிய பிராண்ட்ஸ் இருந்தது. ஆனா இங்க இந்தியால அந்த மாரி பிராண்ட்ஸ் இண்டிஜீனியஸா இந்தியால கிரியேட் ஆன பிராண்ட்ஸ் எதுவுமே பெருசா கிடையாது. ஸோ கலெக்டபிள் எப்படி ஒரு பில்லியன் டாலர் மார்க்கெட்னு நிறைய பேர் யோசிக்கும். ஸோ கலெக்டபிள்ஸ்லேயே நிறைய இருக்கு. இப்போ சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டாக் வந்து திரும்ப ரீஸ்டாக் ஆகிட்டே இருக்கு. நிறைய லிமிடெட் எடிஷன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நிறைய கொலாப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லிமிடெட் எடிஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னன்னா, இப்போ 1000 பீசஸ் 5000 பீசஸ்னா அவ்வளவுதான் மொத்தமாகவே லான்ச் ஆகும். அப்போ அதை ஃபர்ஸ்ட் இனிஷியலி யாரெல்லாம் அந்த ரீட்டைல் ப்ரைஸில் வாங்குவாங்களோ, அடுத்து இதுக்கான ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பெருசு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1,00,000 பேர் ஒரு ப்ராடக்ட்டை கலெக்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க, அதை வாங்க ரெடியாக இருக்காங்க. 5000 பேர்கிட்ட தான் அந்த ப்ராடக்ட் இருக்குன்னா மிச்சம் 95,000 பீப்புளுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வாங்குறவங்க என்ன ப்ரைஸ் சொல்லியாங்களோ அதுதான் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம போக்கிமான் கார்ட்ஸை பார்த்தா, இனிஷியலி ஃபர்ஸ்ட் லான்ச் ஆன போக்கிமான் கார்டு ஒரு பிக்கச்சுவோட கார்டு வந்து $5 மில்லியன் வரைக்கும் இப்போ ரீசெண்டாக 1 இயர் 1.5 இயர்ஸ் பேக்கில் செல் ஆனது நம்ம பார்த்தோம். அந்த டைமில் 90ஸ்ல ஏர்லி 2000ஸ்ல லான்ச் ஆன நிறைய கார்ட்ஸ் அங்கே வெஸ்ட்டில் வந்து இப்போ thousands ஆஃப் டாலருக்கு செல் ஆகியதை நமக்கு பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் ஸ்னீக்கர்ஸ். இப்போ லிமிடெட் எடிஷன் ஸ்னீக்கர்ஸ் வரும், கொலாபரேஷனில் வர ஸ்னீக்கர்ஸ் வரும். இது எல்லாமே ரீட்டைல் ப்ரைஸை வரைக்கும் 5x 10x வந்து அதிகமாக சேல் ஆகும். $10,000 செல் ஆகிய ஸ்னீக்கர்ஸ் இருக்கு, $25,000 செல் ஆகிய ஸ்னீக்கர்ஸ் இருக்கு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு $200-250 ரீட்டைல் ப்ரைஸில் வாங்கின ஒரு பொருள், அது லிமிடெட் எடிஷனாக கரெக்டாக நம்மளால் சூஸ் பண்ணி வாங்க முடிஞ்ச ஒரு ஷூ வந்து, ஒரு ஸ்னீக்கர் வந்து இப்போது thousands ஆஃப் டாலரில் செல் ஆகிய ஸ்னீக்கர்ஸும் இருக்குது. நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இதுவும் அதே மாதிரி தான். எந்த அளவுக்கு சப்ளை கம்மியாக இருக்கோ, எந்த அளவுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கோ, அந்த அளவுக்கு இதுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கலெக்டபிள்னு சொல்லியது நம்ம ஜஸ்ட் ஒரு பொருளை கலெக்ட் பண்ணியது ஒரு சைடில் இருந்தாலும், நிறைய கலெக்டபிள்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். இந்தியாவில் உண்மையிலேயே இதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருந்து ஒரு பீரியடில் நமக்கு இந்த கிரிக்கெட் அட்டாக்ஸ் கார்ட்ஸ், இந்த மாதிரி WWE கார்ட்ஸ் எல்லாமே இந்த டாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிராண்ட் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த டைம் ஒரு இனிஷியல் ஹைப் இருந்தது. ஆனால் அதை சரௌண்ட் பண்ணி ஒரு ஈகோ சிஸ்டம் உண்மையிலே பில்ட் ஆகல. அந்த டைம் வந்து கண்டென்ட் கிரியேஷன் பெரிய விஷயம் கிடையாது, யாருமே இதை பற்றி பேசலை. மெயினான விஷயம் என்னென்னா, இங்கே அந்த கம்யூனிகேஷனை கிரியேட் பண்ணியதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அந்த டைமில். இப்போ ஒரு கம்யூனிட்டி நமக்கு பில்ட் பண்ணால், நமக்கு ஒரு கல்ச்சர் கிரியேட் பண்ணால், நம்ம ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணோன்னா அந்த டைமில் இந்தியா வந்து அதுக்கு ஃப்ரெண்ட்லியாகவே இல்லை. நம்ம ரொம்ப பின்னால் இருந்தது தான் அதுக்கு முழுக்க முழுக்க உண்மையான விஷயம். வெஸ்ட்டை நம்ம பார்த்தா அங்கே வந்து NBA பாஸ்கெட் பால் வந்து அவ்வளோ பெரிய விஷயம். NBA பேஸ் பண்ண கலெக்டபிள்ஸ் நிறைய உண்டு. NBA கார்ட்ஸ் உண்டு, அதே மாதிரி ஜெர்சிஸ் உண்டு, சைன்டு ஜெர்சிஸ் உண்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் NBA சுற்றி இருக்கு. அதை விட இன்டென்ஸான ஸ்போர்ட் தான் இங்கே கிரிக்கெட். அவ்வளோ கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்காங்க, இவங்க அவ்வளோ கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஆனால் இங்கே அதை கிரிக்கெட்டை பேஸ் பண்ண கலெக்டபிள்ஸ் வந்து நம்மளால் பெருசாக பார்க்கவே முடியல. இங்கே அதை கிரியேட் பண்ண முடியாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது, கண்டிப்பாக முடியும். இங்கே கிரிக்கெட் இருக்கு, இங்கே ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவ்வளோ பெரிய விஷயம். லிமிடெட் எடிஷன் போஸ்டர்ஸ், மர்ச்சன்டைஸ் அந்த மாதிரி யாருமே லான்ச் பண்ணியதில்லை பெருசாக. ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் இதுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது, அதையும் யாரும் டேப் பண்ணலை. க்ளோத்திங் பிராண்ட்ஸுக்கு இதில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எந்த க்ளோத்திங் பிராண்டுமே அதை டேப் பண்ணலை. ஸோ இங்கே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது, ஆனால் அதை பெருசாக யாரும் டேப் பண்ணலைன்னு தான் சொல்லணும். மெயினாக இதை எங்கே நான் சொல்லுவேன்னா, NFTs வந்து பூம் ஆன டைமில், NFTs வந்து பேசிக்கலி நான் ஃபஞ்சபிள் டோக்கன், நிறைய டிஜிட்டல் ஆர்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பீப்புள். நானும் கலெக்ட் பண்ணியிருந்தேன். நானும் ஒரு 20 NFTs கலெக்ட் பண்ணியிருந்தேன். அப்போ அவ்வளோ கலெக்டர்ஸ் வந்து உள்ளால வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மோர் தேன் 10,000 பீப்புள் வந்து ஈஸிலி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த மார்க்கெட் பிளேஸுக்கு உள்ளால இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு மார்க்கெட் பிளேஸில் 10,000 பீப்புள்னா ஓவராலாக பல மார்க்கெட் பிளேசஸ் இருந்து அவ்வளோ கலெக்டர்ஸ் புதுசாக உள்ளால வந்திருப்பாங்க இந்த டிஜிட்டல் கலெக்டபிள். அப்போ ஒரு நீஷான ரொம்ப நீஷான இப்போ NFTஸ்னா என்னன்னே தெரியாத ஒரு டைமில்
அவ்வளோ பேர் என்எஃப்டிஸ் கலெக்ட் பண்ண ரெடி ஆனாங்கன்னா, இந்த மாரி மாஸ் மார்க்கெட்டான விஷயங்களுக்கு அவ்வளோ கலெக்டர்ஸ் கண்டிப்பா ரெடி ஆவாங்க. அது கரெக்ட்டா மார்க்கெட் பண்ணப்பட்டு, கரெக்ட்டா ரீச் ஆகும். ஏன் இந்தியன் பிராண்ட்ஸ் ஏன் இந்தியால இத பத்தி பெருசா பேசப்படலைன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இதுலயும் நான் என்ன சொல்லுவேன்னா, இதுலயும் ஒரு லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு நெறைய இடத்துல பார்க்க முடியும். யூடியூபர்ஸ் நெறைய பேர் மெர்ச்சன்டைஸ் லான்ச் பண்ணி நான் ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்துருக்கேன். ஆனா யாருமே அத ஒரு லாங் டெர்ம் விஷயமாவே பார்க்கல. மெர்ச்சன்டைஸ எல்லாருமே ஒரு மணி மேக்கிங் டூலா பார்க்காங்க. எனக்கு பார்வையில என்னன்னா, ஒரு மெர்ச்சன்டைஸ்ன்னு சொல்லியது ஒரு ஆடியன்ஸ் கூட லாங் டெர்ம்ல நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போறோம்ல ஒரு விஷயம் தான். அதுல நம்ம ஒரு விஷயம் ஆட் பண்ணியோம்னா, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் ஒருத்தங்க இருக்காங்கன்னா, அவங்க நம்மள வேல்யூ பண்ணி தான் இருக்காங்க. அப்ப ஜஸ்ட் ஒரு டீ ஷர்ட்ட கடையில வாங்கி ஒரு டீ ஷர்ட்ட அவங்களுக்கு செல் பண்ணியதுல அவங்களுக்கு எந்த வேல்யூவும் கிடைக்க போறதில்ல. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் அதுல யூனிக்கா பண்ணணும். அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் தாண்டி அத எடுத்து பார்க்கும்போ அவங்களுக்கு ஒரு மெமரி வரணும். அவங்க 10 வருஷத்துக்கு முன்னால இத ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுல அவங்களுக்கு நெறைய நொஸ்டால்ஜியா, நெறைய மெமரீஸ் ஹிட் ஆகும். அத தான் நம்ம ஒரு கன்டென்ட் கிரியேட்டரா, நம்ம ஒரு யூடியூபரா, நம்ம எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் ஒரு மெர்ச்சன்டைஸ் இல்லன்னா ஒரு கலெக்டபிள் மூலமா குடுக்கணுமே தவிர, இந்த மெர்ச்சன்டைஸ் இந்த மாரி விஷயங்கள ஜஸ்ட் ஒரு மணி மேக்கிங் டூலா பார்க்கக்கூடாது. அத தான் நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய பேர் மெர்ச்சன்டைஸ் லான்ச் பண்ணுவாங்க. அது பெருசா போகாது. உடனே அத ஸ்டாப் பண்ணிருவாங்க. அதுல அவங்க லாங் டெர்மாவே யோசிக்கல. அதுல அவ்வளோ விஷயம் பண்ண முடியும். அவ்வளோ வேல்யூ கிரியேட் பண்ண முடியும். அத யாருமே இங்க பார்க்கலன்னுள்ளது தான் சோகமான விஷயம். ஸோ கலெக்டபிள்னா என்ன? கலெக்டபிள பத்தி பேசிக்கா ஒரு அவுட்லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மைண்ட்ல எப்பவுமே இருந்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஏன் இந்த மாரி ஒரு ஈக்கோ சிஸ்டம் இங்க பில்ட் ஆவல? வெஸ்டர்ன் பிராண்ட்ஸுக்கு நமக்கு என்னென்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தா, சும்மா மேலோட்டமா பார்த்தா நமக்கு பெரிய டிஃபரன்சஸ் தெரியாது. ஆனா ஒவ்வொரு பிராண்ட்ஸும் அவ்வளோ விஷயங்கள் பண்ணி தான் அங்க சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காங்க. நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ் நெறைய பேர் பண்ணிய மிஸ்டேக்கே, அவங்க பண்ணிய ப்ராடக்ட்ஸ், அவங்க பண்ணிட்டு இருக்க விஷயங்கள இங்க காப்பி பண்ணுவாங்களே தவிர, அவங்க மார்க்கெட்டிங்குக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த கனெக்ஷன கிரியேட் பண்ண என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, பிராண்டிங் எந்த அளவு டீப்பா பண்ணியிருக்காங்க, அத நம்ம நெறைய பேர் ரிசர்ச் பண்ணியது கிடையாது. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு 10 சின்ன விஷயங்கள் சேரும்போது தான் ஒரு பெரிய விஷயமா உருவாகும். அத நம்ம நெறைய பேர் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணியோம், நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். நம்ம ஆடியன்ஸ கனெக்ட் பண்ண எந்த ஒரு மீடியம்ல இருந்தாலும், நம்ம இன்னும் அக்ரஸிவா திங்க் பண்ணணும். இன்னும் டீப்பா திங்க் பண்ணணும். புதிய இன்னோவேஷன்ஸ் கொண்டு வரணும். புதிய வே ஆஃப் கனெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். அப்பந்தான் ஒரு பாசிட்டிவான, இம்பாக்ட்ஃபுல்லான கம்யூனிட்டிய நம்மளால பில்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் மனி மேக்கிங்காக ஒரு விஷயத்த பார்க்காம, நம்மளால எவ்வளோ வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியுமோ, அத நம்ம பண்ணா தான் லாங் டெர்ம்ல நம்ம குரோ ஆகும்போ, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இப்ப பண்ணது லாங் டெர்ம்ல அவ்வளோ இயர்ஸ் தாண்டி, அது நமக்கு அப்போ ஒரு பெரிய வேல்யூவ கிரியேட் பண்ணியிருக்கு. நம்மளே தெரியாமலே நம்ம அவ்வளோ பெரிய வேல்யூ கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ நீங்க வீடியோவ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்க சைல்ட்ஹுட் மெமரீஸ்ல ஹிட் ஆவிய கலெக்டபிள்ஸ் என்ன? நீங்க கலெக்ட் பண்ண நெனச்ச விஷயங்கள் என்ன? உங்களோட ஃபேவரைட் நொஸ்டால்ஜிக் மெமரீஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென், பை பாய்.